ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து சிலபஸ் பேஸாக இருக்க திருக்குறளில் 20 அதிகாரங்களில் 8வது அதிகாரமாக இருக்க வினை செயல் வகை. இதில் இருக்க 10 குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக 7 அதிகாரத்திற்குரிய திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இனி பார்க்கலன்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா வினை செயல் வகை. வினை செயல் வகை அப்படின்னா எந்த செயலை உடனே செய்யணும், காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயலை காலம் தாழ்த்தி செய்யணும். ஸோ இதை விளக்கும் வகையில் தான் நம்ம 10 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குறள் அதுக்கான பொருள் சொல்லும் பொருள் பார்க்கலாம். ப்ளஸ் அந்த குறளில் அணி வந்தால் அணியும் வந்து சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? முதல் குறள், சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறளுக்கான பொருள், ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்த்து நிற்பது குற்றமாகும். எந்த ஒரு செயலையுமே ஆராய்ந்து அறிவது தான் வந்து ஒரு துணிவு நமக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா அதில் எப்படி செய்யணும், நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா தான் அந்த செயல் செய்கிறதுக்கான துணிவு வந்து வரும். அந்த துணிவு வந்து காலந்தாழ்த்தி வர்றது வந்து ரொம்ப தவறானது அப்படின்றது தான் வந்து இந்த குறளுக்கான பொருள். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சொற்பொருள், சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்ந்து எண்ணுதல், தாழ்ச்சி அப்படின்னா காலம் தாழ்த்துதல். ரெண்டாவது குறள், தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. குறளுக்கான பொருள், காலம் கடந்து செய்வதற்கு உரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். நம்மளுக்கு பொருள் தெளிவாக புரியுது. எந்த வேலையை எப்போ செய்யணுமோ அந்த டயத்தில் அதை கரெக்டாக செய்யணும். பின்னாடி செஞ்சு காலம் தாழ்த்தி செஞ்சுக்கலாம், நீ அடுத்து வரும் கால நாளில் வந்து செஞ்சுக்கலான்னா ஸோ அப்போ வந்து செஞ்சுக்கலாம். உடனே செய்கிற வேலையை உடனே செய்யணும். அதான் குறளுக்கான பொருள். தூங்குக அப்படின்னா காலம் தாழ்த்துக என அர்த்தம். மூணாவது குறள், ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். பொருள், செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்து பின்பு செய்தல் வேண்டும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுமோ அந்தந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிடணும். சப்போஸ் செய்ய முடியலை அப்படின்னா முன்னாடியே அந்த செயலுக்கான ஆராய்ச்சிகளை எப்படி செய்யணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யணும் அப்படின்றதான் வந்து குறளுக்கான பொருள். ஒழும் வாய் அப்படின்னா எழும் இடத்தில், வினைனா வந்து செயல். நாலாவது குறள், வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும். குறளுக்கான பொருள், செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும். அவற்றின் மிச்சம் தீயின் ஒளிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும். செய்யும் செயலை உடனே செய்யணும். ஒழிக்கும் பகையை, எதை வந்து நம்ம மறக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் வந்து முழுவதுமாக வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் செஞ்சிடணும். செயலையும் முழுவதுமாக வந்து செஞ்சிடணும். நம்ம எதை வந்து மறக்கணும், எந்த பகையை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையுமே முழுவதுமாக ஒழிச்சிடணும். இது ரெண்டையும் வந்து ஏதாவது வந்து மிச்சம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பெருங்கேடு வந்து நமக்கு உண்டாக்கிவிடும் அப்படின்னா குறளுக்கான பொருள். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் நீ தீயெச்சம் போல தெரும். வினைனா செயல், பகைனா செயல், அதாவது பகை செயல், நம்மளுக்கு பிடிக்காத செயல். எச்சம் அப்படின்னா மீதம். அதே மாதிரி தெரும்னா பெருங்கேடாய் முடியும். லாஸ்ட் சீரில் தெரும் வந்திருக்கு. தெரும்னா பெருங்கேடாய் முடியும். அஞ்சாவது குறள், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். குறளுக்கான பொருள், வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை வந்து செய்யணும். ஒரு செயல் வந்து நமக்கு வேணும்னா அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு எந்த கருவி தேவை, எந்த நேரத்தில் அதை செய்யணும், அது எப்படி செய்முறை என்ன, எந்த இடத்துல செய்யணும், இது ஐந்தும் வந்து தீர ஆராய்ந்த பின்னரே ஒரு செயலை வந்து நம்ம தொடங்க வேண்டும் அப்படின்றதான் குறளுக்கான பொருள்.
பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 மொத்தம் 5 வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இருள் தீர எண்ணிச் செயல்லாம் குறள். சொற்பொருள் கருவினா சாதனம், இருள் தீரனா ஐயம் தீர, ஐயம்னா சந்தேகம், இருள் தீரனா ஐயம் தீர அறியாமை நீங்கும் அளவு, வினைனா வந்து செயல். 6வது குறள். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். குறளுக்கான பொருள். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த பின்பு கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஒரு செயலை செய்கிறோம்னா அந்த செயலை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த செயலை செய்யும்போது எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது முடித்த பின்னாடி என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3 தெரிஞ்சாதான் ஒரு செயலை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் இந்த குறளுக்கான பொருள். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு. முடிவு ஸ்டார்டிங், இடையூறு இடையில செய்கிறது, முற்றுனா அது முடிவு பெறது. எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முற்றியாங்குனா முடிந்த பின்பு, எய்தும்னா பெறப்படும். 7வது குறள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். குறளுக்கான பொருள். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு செயலை வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை ஏற்கனவே செஞ்சவங்களுடைய முன் அனுபவங்களை கேட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த செயல் வந்து சிறந்ததாக அமையும் அப்படின்னா குறளுக்கான பொருள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதில் செய்வினைனா ஒரு செயலை செய்கிறவங்க, வினைனா வந்து செயல், செய்னா செய்கிறது, செய்வினைனா செய்யப்படும் செயல், உள்ளறிவானா முழுமையாக அறிந்தவன். 8வது குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையால் தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் தற்று. பொருள். ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பார். அதுபோல ஒரு செயலை செய்யும் போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். ஒரு வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அந்த டயத்தில் இன்னொரு வேலையும் சேர்த்து செஞ்சிடணும். ஒரு வேலை செஞ்சு முடிச்ச பின்னாடி இன்னொரு வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. டைம் இருந்தால் இடையில வந்து செய்யணும் அப்படின்னு தான் குறளுக்கான பொருள். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவள் யானையா தற்று. சொற்பொருள். வினையால்னா செயலால், கவிழ்னா யானையினுடைய கண்ணப்பகுதி, கவிழ்னா யானையின் கண்ணம், கோடல்னா முடித்து கொள்ளுதல். இந்த குறளில் வந்து உவமை அணி வந்து வந்திருக்கு. யானையோடு நம்ம செய்யும் செயலை வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது உவமை அணி. 9வது குறள். நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததை ஓட்டாரை ஒட்டி கொளல். நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொளல். பொருள். பகைவராக உள்ளவரை பொருத்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும். ஸோ நம்ம பகைவராக இருக்காங்கன்னா அவங்கள வந்து நட்பாக்கி கொள்வது ஒரு நண்பருக்கு உதவியதை காட்டிலும் சிறந்த செயலை வந்து குறிக்கும் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. நட்டார் அப்படின்னா நண்பர், நட்டார்னா நண்பர், ஒட்டார்னா வந்து பகைவர். வந்து எதிர்ச்சொல்ல கூட கேட்கலாம். நட்டார் ஒட்டார்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நட்டார்னா அதனுடைய எதிர்ச்சொல் வந்து ஒட்டார். பொருள் பார்த்தீங்கன்னா நட்டார்னா நண்பர், ஒட்டார்னா பகைவர். 10வது குறள். உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. பொருள். வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வர் அப்படின்னா குறளுக்கான பொருள். வலிமை குறைந்தவர் வந்து தம்மை சார்ந்துள்ளவர், அவரை சார்ந்துள்ளவர்கள் நடுங்குவதற்காக அவர் வந்து அஞ்சி அவருக்கு தேவையானதை வந்து அவரை ஏற்றுக்கிறாரு பெற்றுக்கிறாருன்னா வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார்னா குறளுக்கான பொருள். சிறியார்னா வலிமை குறைந்தவர், அஞ்சினா பயந்து, பெரியார்னா வலிமை உள்ளவர். இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் நம்ம 8வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஸோ 8வது அதிகாரமான வினை செயல் வகையில் இருக்க 10 திருக்குறள் தான் வந்து பார்த்தோம். ஸோ இதோட 80 திருக்குறள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 10 குறள் நீங்கள் படிச்சிருந்தாலே எல்லாரும் 80 திருக்குறள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோ ஸ்கூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் சேனல பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ.